பெஸ்ட் அப்ரிசியேஷன்னா காட்ஸ் கிரேஸ் அப்பப்போ வந்து பாராட்டியிருக்காங்க. பட் ஃப்ரம் த விமன் டிபார்ட்மெண்ட் மறக்கவே முடியாதது அப்படின்னா, ஒரு ஆன்டி அவங்களோட பேத்திய கூப்பிட்டுட்டு என்கிட்ட வந்தாங்க. வந்து என் கைய பிடிச்சு, "எம்மா இப்ப வந்து அவங்க பேத்தி வந்து மேபி ஷி மைட் பி இன் 7th ஆர் 8th. என் பேத்தி உன்ன மாரியே வளர்ந்து வந்து இதே மாரி ஸ்டேஜ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதுக்காகவே அவள 3rd சர்வீஸ் கூப்பிட்டு வரேன். நீ பண்றத பார்க்கணுங்கிறதுக்காக" அப்படின்னு. எப்பலாம் நான் பண்றேனோ அந்த ஆன்டி என் கைய பிடிச்சு என்ன அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப வந்து என்ன வந்து என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு அப்ரூவல் வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது. இட்ஸ் ஆல் ஃபார் காட்ஸ் க்ளோரி. உமன் என்ன அப்ரிஷியேட் பண்ணதுன்னு சொல்லணும்னா, சர்ச்ல இருக்க நிறைய யங் கேர்ள்ஸ் சொல்லியிருக்காங்க, அக்கா நீங்க பண்றது மாதிரியே எனக்கும் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் நான் ஜெஸ்ஸி கல்யாண்குமார் அவங்களுக்கு ஒரு வாட்டி டிரான்ஸ்லேட் பண்ணேன். அண்ட் ஷீ செட் யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். நானே ஐ ஃபெல்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ நான் ரியலைஸ் பண்ண, இவ்வளோ பெரிய ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவங்க கூட நம்மளை அப்ரிஷியேட் பண்ணும்போது தட் கிவ்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவருக்கே மகிமை.